ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்கள், சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமின் புஸ்தகம், ஆதியாகமும் 50வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இங்கே யோசேப்பினுடைய சகோதரர்கள் தன்னுடைய தகப்பனார் அடக்கம் பண்ண பின்பு சகோதரிடத்திலே ஆள் அனுப்பி இப்படியா சொல்ல வைக்கிறார்கள். உன் தகப்பனார் மரிக்கும் முன்னே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார், நீ மன்னிக்க வேண்டும், சகோதரர்களை மன்னித்து விட வேண்டும். ஆகையால் முன்ன அவர்கள் செய்த துரோகம், பாதகம், பொல்லாப்பு, தீங்கு என்னென்ன உனக்கு விரோதமாக செய்தார்களோ அந்த காரியத்துக்கு சரிக்கு சரி நீ கட்டாதபடிக்கு, அதுக்கு பதிலுக்கு பதில் நீ பழி வாங்காதபடிக்கு மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லி, என் அன்பு தேவ பிள்ளையே, மரிக்கும் முன்னே உன்னுடைய தகப்பனார் கட்டளையிட்டு இருந்தார் என்று சொல்லி அந்த ஆளோட்டி நிமித்தம் யோசேப்புக்கு யோசேப்பினுடைய சகோதரர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். உண்மையாகவே யோசேப்பு அந்த வார்த்தையை கேட்டு அவர்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் பராமரிக்கவும் தன்னை ஒப்பு கொடுத்தான். மன்னித்து விடுகிறது பெரிய விஷயம், பெரிய பெரிய விஷயம். மன்னிக்கவே முடியாது. அந்த ஏதாவது ஒரு பிசுறாவது இருதயத்தில் ஒட்டிக்கிட்டே இருக்கும், சிந்தையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் அப்படி செஞ்சுட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டானே, 20 வெள்ளிக்காசுக்கு என்னை குழியில் தள்ளிட்டானே, விற்று போட்டுட்டானே. என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் தான், குழியில் தள்ளப்பட்டவன் தான், சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவன் தான், தாய் தகப்பனாராலே வெறுக்கப்பட்டவன் தான். தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த சகோதரர்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தையே பராமரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுறது சாதாரண வார்த்தையாக இருக்கலாம். மன்னிச்சிடுங்க பிரதர், மன்னிச்சிடுங்க சிஸ்டர், மன்னிச்சிடுங்கய்யா பாஸ்டர், மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த காயம் ஆறணும் அப்படின்னா உண்மையாகவே மன்னிக்க வேண்டும், உண்மையாகவே மன்னிப்பு கேட்க வேண்டும். கடந்த ஒரு சில நாட்களாய் என் தெய்வம் என்னோடு கூட பேசினது, என் செல்லம் பேசின காரியம், மன்னிச்சிடுறா மன்னிச்சிடுறா மன்னிச்சிடுறா. இவ்வளவு நாள் நான் கேட்கவே இல்லை. இப்போமே அப்பா என்கிட்ட என்ன பேசுகிறாங்களோ அதை தான் நான் அந்த டெய்லி எண்ணில் கொடுப்பேன். இன்றைக்கி காலையில் உண்மையாகவே பெயரை சொல்லி 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 மன்னிப்பு, நான் மன்னிச்சிட்றேன், அவங்கள என்னை மன்னிக்கட்டும், மன்னிச்சிட்றேன். என்னுடைய சொந்த பந்தங்களிலிருந்து, விசுவாசி குடும்பங்களிலிருந்து ஒவ்வொரு ஊழியக்காரருடைய பெயரை கூட சொல்லி மன்னிப்பு கேட்டேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் ஒரு வேளை என் வாயினால் நான் கேட்டிருந்தாலும் அது உண்மையாக கேட்டுனா இல்லை, என் செல்ல சொன்னுச்சு, என் தெய்வம் சொன்னுச்சு, அதனால் கேட்டனோ அப்படி என்பது அப்பாவுக்கு தான் தெரியும். அவர் தான் சொன்னார், மன்னிச்சிரு. நான் தெய்வன்றீங்க, செல்லன்றீங்க. அல்லேலூயா. அவரோடு கூட நெருங்கிட்டா அப்படி 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 ஒரு உறவு, அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு வந்துடும். உண்மையாகவே இந்த காலையில் எல்லாரையும் நான் மன்னித்தேன், எல்லாரையும் மன்னித்தேன். அவன் மன்னிக்கவா தான் என் அன்பு தேவ பிள்ளையே தீமையை நன்மையாக கர்த்தர் மாற்றினார். நீங்கள் செய்து வந்த
காலங்கள், காரியங்கள், இது எல்லாவற்றையும், தீமைகள் எல்லாவற்றையும் எனக்கு கர்த்தர் நன்மையாய் மாற்றினார் என்று சொன்னார். ஸோ நம் பிறரை மன்னிக்கிறதுல வல்லவர்களாக இருப்போம், நல்லவர்களாக இருப்போம். நீ மன்னிக்க ஆரம்பிச்சிட்டாலே உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்கிடுவார். சூப்பராக இருக்குல்ல? மன்னித்து விடு, மறுரூபம் ஆகிவிடு. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த மறுரூபத்துக்குள்ளாக மாற, இந்த மறுரூபமான ஒரு வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பிறருடைய கசப்பு, காயங்கள், வேதனை முடியாது தான். சில பிரசங்கம், நிறைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. என் பிரசங்கத்தை வெட்டு 1 துண்டு 2 தான். ஏன்னா அவ்வளோ காயங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காயங்கள். நன்மையை செய்துவிட்டு தீமையை அனுபவின்னு சொல்றாரு. ஆனால் அது என்னால் முடியல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினால அதை நான் தேர்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியா அல்ல, உன் வாழ்க்கையே மகிமையாக நடத்த பிறரை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். நான் மன்னிச்சிட்டேன். ஒருவேளை இந்த டெய்லியில் கூட ஏன் பாஸ்டர் இப்படி பேசுகிறேன்னு கூட நீங்கள் முறுமுறுத்திருக்கலாம். உங்களையும் நான் மன்னிக்கிறேன். ஆண்டவர் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் என் சொன்னதுனாலன்னு சொல்கிறேன். நான் உங்களை மன்னிக்கிறேன், உண்மையாக மன்னிக்கிறேன். ஏன்னா அந்த மன்னிப்பில் தாங்க மறு ஜென்மமே இருக்கிறது. அந்த மன்னிப்பில் தான் மறு வாழ்வே இருக்கிறது. எல்லாம் சொல்லுவாங்க, ஆசு சும்மா கோவப்படுவார், அதோட என்னது மறந்துடுவார், அடுத்து தான் தூக்கி அணைச்சிடுவார், கூப்பிட்டு அன்பாக பேசுவார். அது ஏன் அப்படின்ட்டு கூட தெரியாது எங்களுக்கே. ஆனால் அப்படிப்பட்ட இருதயம் உடைய ஒரு நல்ல ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு போதகர் அப்படின்னு சொல்லுவார்கள். நான் வெளியில் பார்க்கும்போது மனுஷ முகத்தை தானே பார்க்குறான், உள்ளத்தின் ஆழத்தை பார்க்குறவர் அப்பா மட்டும்தான். ஸோ தேவ சமூகத்துக்குள்ளாக ஆனாலும் அந்த காயங்கள் இருக்கும் வேளையில் நமக்கு அந்த மகிமையான காரியம் நடக்காமலே போய் விடுகிறது. யோசேப்பு மன்னித்தான், தீமை எல்லாவற்றையும் நன்மையாக கர்த்தர் மாற்றினார். நீங்களும் மன்னிச்சிடுங்க. அண்ணன் தம்பியை மன்னிச்சிடுங்க, அக்கா தங்கச்சி மன்னிச்சிடுங்க, அண்ணன் தம்பியை மன்னிச்சிடுங்க, ஃப்ரெண்ட்ஸை மன்னிச்சிடுங்க, உங்களுடைய ஊழியக்காரரை மன்னிச்சிடுங்க, உங்கள் சபையாரை மன்னிச்சிடுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு கசப்பாக இருந்தாங்களோ, எதிரியாக இருந்தாங்களோ, அவங்க அத்தனை பேரையும் மன்னிச்சிடுங்க. உங்கள் மேனேஜரை மன்னிச்சிடுங்க, உங்கள் ஓனரை மன்னிச்சிடுங்க, உங்கள் சூப்பர்வைசரை மன்னிச்சிடுங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை மன்னிச்சிடுங்க, எதிர் வீட்டுக்காரரை மன்னிச்சிடுங்க. மன்னிச்சு மாத்தம் பாருங்கள். நான் மன்னிச்சிட்ட மனதார நான் மன்னிச்சிட்டேன், அவங்கள மன்னித்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. யோசேப்பு மன்னித்து மறந்து விடவில்லை, அவர்களை பராமரிக்க பார்த்தார். அப்போ நம்ம அடுத்தது என்ன தெரியுமா செய்யணும்? அவங்களுக்கு நன்மை செய்யப்போம். பாஸ்டர் இது தேவையா, மன்னிக்க சொன்னீங்க, மன்னிச்சிட்டேன், திரும்ப அவங்களுக்கு போய் செஞ்சு நல்லதை செஞ்சு நான் தீமை அனுபவிக்கணுமா? பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக வரும், நிச்சயம் வரும். யோசேப்புக்கு அதை வந்தது. மன்னிச்சிடுவோம். மீண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளையே, அந்த காயத்தை வளர விடாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே, தன் சரீரத்தில் இருந்த மொத்த இரத்தத்தையும் கொடுத்து கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும், தன் ஜீவன் போகும் வரையிலும் நமக்காக மரித்தார் இல்லையா? அந்த இரத்தத்தினாலே, உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஆட்சி கொள்வோம். மன்னிப்போம், மறப்போம், மறுவாழ்வு பெற்றுக்கொள்வோம். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். நாளிலே கடந்த நாட்கள் என்னோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உடனுடனே பதில் கொடுத்தேன். ஆனால் அந்த ஒரே ஒரு காரியம், மன்னிக்கிற காரியம் என் இடத்துல இல்லாமல் இருந்தது. இந்த கால வேளையில் மன்னித்த சுவாமி, அதே வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கட்டும், மறுரூபம் ஆகட்டும், மகிமையில் ஆண்டவரே
அப்பா ஸ்தோத்திரம், மகிமையான காரியத்திலே பிள்ளைகள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். பலத்த காரியத்தை செய்வீராக. யாரெல்லாம் தீமை செய்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் முன்பாகும் ஆண்டவரே அந்த தீமைகளெல்லாம் நன்மையாய் மாற்றும். அவர்களையும் நாங்கள் பராமரிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு அந்த யோசேப்புக்குரிய இருதயத்தை தாரும். நீர் அப்படி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் ரத்தம் இந்த நாளிலே பிறந்த நாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற சுவாமி, ஆசீர்வதி. இந்த நாளில் வருகிற எல்லா விண்ணப்பங்களுக்காக நன்றி கேட்டு பதில் தர இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.